உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். வேத சபையின் அடையாளங்கள், ஐடிஸ் ஆஃப் த பைபிள் சர்ச். 15 அடையாளங்கள் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, பைபிள் சர்ச்சுன்னு எதை சொல்கிறோம்? அப்போஸ்தலிக் டேஸ். அப்போஸ்தலருடைய நாட்கள் என்றால் என்ன? இயேசுவை முகமுகமாய் கண்டவர்கள், இயேசுவை கண்டவர்களை கண்டவர்கள். அந்த காலத்தை தான் நம்ம அப்போஸ்தலருடைய காலம் என்று சொல்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்தவ சபை என்றால் என்ன? அப்போஸ்தலர் காலத்தில் தோன்றின அந்த சபை என்ன? அதிகமாக ஆரம்பத்தில் யூதர்களிலிருந்து வந்தாங்க, பிறகு பிற இன மக்கள்லேருந்து வந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த சபை என்று சொல்லுகிற அந்த கான்செப்ட் என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13லேருந்து 22 வசனம் மட்டுமாக இன்றைக்கு நம்ம வாசித்தோம். யூதர்கள் அவங்க மாத்திரம்தான் அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனிடத்துக்கு போக முடியும். அதுவும் எல்லா யூதர்களும் போக முடியாது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து ஒரு வேலி சுற்றி போட்டு, அது ஒரு 150 அடிக்கு 150 அடி நீட்டும், 75 அடி அகலம். அதுக்குள்ள ஒரு சின்ன ஹால் தான், 45 அடி நீட்டு, 15 அடி அகலம். இதை விட ரொம்ப சின்ன ஹால், 45 அடி நீட்டு, 15 அடி அகலம் ஒரு ஹால். அதுதான் பரிசுத்த ஸ்தலம். அதை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. 30க்கு 15 ஒன்று, 15க்கு 15 ஒன்று, உயரமும் 15 அடி. இந்த 30க்கு 15 பரிசுத்த ஸ்தலம், 15க்கு 15 சின்ன ரூமு, 10க்கு 10 ரூம் சொல்கிறோம். அதே மாதிரி 15க்கு 15 அந்த ரூம் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே தான் உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம் எல்லாம் இருக்கும். அங்கே யாருமே போகக்கூடாது. இந்த பிற இன மக்கள் கிட்டே வர முடியாது. சுற்றி 150க்கு 75 வேலி போட்டிருக்கோம். நம்ம சர்ச் காம்பவுண்ட் சைஸ் இருக்கும். பிரியமானவர்களே, இது ஒரு 200 அடி நீட்டு, 70 அடி அகலம். அதை விட கொஞ்சம் சிறுசு. யாரும் உள்ளே போக முடியாது. யூதர்கள் மட்டும் பலி செலுத்த உள்ளே போகலாம். ஆசாரியர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர முடியும். இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மூலஸ்தானம் இடையில ஒரு திரைச்சீலை. அந்த திரைச்சீலை தான் இயேசு உயிரை விடும்போது மேலேருந்து கீழே 2ஆக கிழிஞ்சுது. இப்போ ஒரு புது வழி வந்துச்சு. இப்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சமீபமாக இருந்த யூதர்களையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தூரமாக இருந்த பிற இன மக்களாகிய நம்மையும் ஒன்றாக்கி இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு சிலுவையில் மரித்த அந்த இரத்த புண்ணியத்தின் மூலமாக 2 பேரும் ஒரே புது சிருஷ்டிப்பாக, கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்றும் கிரேக்க பிரயண மக்கள் என்றும் இல்லாமல் 2 பேரும் கிறிஸ்தவர்களாக அந்த தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். இதாங்க முதல் சபை. அவங்க யூதர்கள் என்றும் கிடையாது, கிரேக்கர்கள் என்றும் கிடையாது. இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல். அந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள், அவங்க கொடுத்த அந்த உபதேசம், அந்த டீச்சிங், அதுதான் அதனுடைய பேஸ். அது மூல அதற்கு மேலே இந்த சபை இசை வினைப்பாய் கட்டப்பட்டு வருது. 2000 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு மூளைக்கல் யார்? இயேசு. அந்த சபைக்குரிய டீச்சிங்ஸ் என்ன? அப்போஸ்தலிக் டீச்சிங்ஸ், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி. அதனால தான் நம்ம பழைய ஏற்பாட்டையும் வச்சுருக்கோம். மோசேயுடைய பிரமாணங்கள், இது அதனுடைய பேஸ். அது மேலே நம்ம கூட்டி கட்டப்பட்டு வர்றோம். இப்போ அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த அடையாளம் என்ன? எல்லாம் வெள்ளை சேலை கட்டியிருந்தாங்களா? எல்லாம் ஜிப்பா போட்டிருந்தாங்களா? அவங்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? சிலுவை தொங்க விட்டுருந்தாங்களா? இல்லை.
அன்றைக்கு இருந்த முதல் அடையாளம் இந்த குரூப் வந்து இயேசு உயிரோடு எழும்பினார் என்று சாதித்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிரோடு எழுப்பி எங்களுக்கு காணப்பட்டார். அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் பரமேறினதை நாங்கள் பார்த்தோம். அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, அடித்து துவைச்சி தொங்க விட்டாலும் பரவாயில்ல, இதுதான் எங்கள் சாட்சின்னாங்க. அவங்கள பற்றி பெஸ்ட்டு சொல்கிறான், அந்த மனுஷன் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு பவுல் சாதிக்கிறான். அடிக்கிறாங்க, துவைக்கிறாங்க, இயேசு உயிரோடு இருக்காருன்னு சாதிக்கிறான். அப்போ கிறிஸ்தவர்களுடைய அன்றைக்கு இருந்த அடையாளம் என்ன, இன்றைய வரைக்கும் இருக்கிற அடையாளம் என்ன? நம்ம எதுக்கு இந்த இயேசுவை கும்பிடுறோம்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாதிக்கிறோம். அதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். ஒருத்தர் இயேசு உயிரோடு எழும்பலன்னு நம்புகிறாங்க, ஒருத்தர் இயேசு உயிரோடு எழும்பிட்டார்னு நம்புகிறாங்க. இது வெறும் நம்பிக்கை அல்ல. அநேக மதங்களில் அநேக காரியங்களை நம்புகிறாங்க. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, அது வரலாற்று உண்மை. அதை நம்முடைய நம்பிக்கை குறித்து நம்மிடத்தில் விசாரிக்கிறவர்களுக்கு எல்லா வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் உத்தரவு சொல்ல நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்படி ஆயத்தமாக இருந்தால் அவங்க கிறிஸ்தவங்க. எங்கள் நம்பிக்கைங்க. ஈஸ்டர்லாம் கொண்டாடுவாங்க. அந்த நம்பிக்கையை வலியுறுத்துவதற்கு ஈஸ்டர் கொண்டாட வேண்டாம். ஈஸ்டர் என்றால் அஸ்டார்த்தே என்ற அர்த்தம். அது ஒரு அந்நிய தேவதையினுடைய பெயர். அந்த அஸ்டார்த்தைக்கும் இயேசு உயிர்த்தெழுதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்மால் சாதிக்க முடியும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை அதை காட்டி. ஏன் இப்படி இருக்கான்? இயேசு உயிரோடு இருக்கார். He walks with me, he talks with me, he leads me in the life's narrow way. என்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டான்னு சொல்ல கூட வர்றாரு, பேசுகிறாரு. அப்போது நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாதிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதான் ஆதி கிறிஸ்தவருடைய அடையாளம். இன்றைக்கி ரெண்டாவது அடையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. யார் இந்த கிறிஸ்தவங்க? வேதத்தில் கிறிஸ்தவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? முதல் அடையாளம் பார்த்தா the witness for the resurrection of Christ. ரெண்டாவது அடையாளமாக நம்ம என்னத்தை பார்க்குறோம்? பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கெடுத்து மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி அவங்க ஒன்றாக கூடி இருக்கிறாங்க. அந்த ஒன்றாய் கூடி இருக்கிற அதான் கிறிஸ்தவ சபை என்று அழைக்கப்படும். சபை என்று சொன்னால் ஒரு கூடுகை. சங்கீத சபா, சட்ட சபை, சட்டம் ஏற்றுகிற ஒரு சபை, ஒரு கூடுகை. அது சென்ட் ஜார்ஜஸ் கோட்டையில் நடைபெறலாம், ஓமந்தார் தோட்டத்தில் நடைபெறலாம், ஒரு முறை ஊட்டியில் நடைபெற்றது, எங்கே வேண்டுமானாலும் நடைபெறலாம். ஆனால் அங்கே கூடி வருகிற அந்த உறுப்பினர்கள் தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதை சபை, சட்ட சபை, அசம்பிளி. அப்போ இவங்களுடைய அசம்பிளி என்ன? இவங்களுடைய அடையாளம் என்ன? இவங்க எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி கூடி வர்றாங்க. இவங்க எல்லாருக்கும் அதான் ஐடி இருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஐடி இருக்கா? அவங்க மனம் திரும்பி இருக்காங்களா? அவங்க முதல் பிரசங்கமே இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாகவே, யோவானுடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. வசனங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். நிறைய வசனம் குறிச்சிருக்கிறேன். மத்தேயு 3:2 அவர் பேசுகிற, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அதே 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க பிரியம்மா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க யோவானுடைய உபதேசத்தை கேட்டு. யோவான் சொல்கிறாரு,
ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ளவங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு பெற முடியுமா? அதனால தான் ஒரு நாத்திகன் கேட்டான், பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கி எடுத்தால் நாய்க்குட்டியாக வரும்? பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கி எடுத்தால் நாய்க்குட்டியாக வரும்? வராதே. இந்த தண்ணியில் என்ன மந்திரமாக இருக்குது? இந்த தண்ணியில் மூழ்கி எந்திரிச்சோன்னு பாவமெல்லாம் போயிடுமா? என்னது? ஞானஸ்நானம் எடுக்கிறவங்கள பார்த்து கேட்குறான், விரியன் பாம்பு குட்டிகளை. விரியன் பாம்பு குட்டிகள் என்ற யூத எக்ஸ்பிரஷனுடைய பொருள் சைத்தான்கோ பச்சை, பிசாசு பிள்ளைங்களை. ஞானஸ்நானம் எடுக்க வரைக்கும் ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இன்னைக்கு அந்த அடையாளம் இருக்கா? இன்னைக்கு அந்த அடையாளம் இருக்கா? ஒருத்தர் பெந்தகோஸ்து சபையில் ஞானஸ்நானம் எடுக்க போயிருக்கார். ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. எடுத்து பாஸ்டர் போய் கேட்காரு, என்னங்க ஒன்றுமே தரல. என்னங்க தரணும்? அந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்து அன்றைக்கி இவ்வளோ காசு கொடுத்தாங்க, நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையே. கேவலமாக போச்சு. இன்னைக்கு எடுத்துகிட்டு பாஸ்டர் போய் கேட்காரு, அந்த சபையில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலையாங்கிறார். எத்தனை சபையில் எடுத்தாரோ தெரியல. இன்றைக்கி சில சபையில் சிஸ்டம் வச்சுருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்கிறேக்கல்ல, விளக்கத்துக்கு சொல்கிறேன். டார்கெட் அங்கே வர ஸ்டாஃப், இப்போ நம்ம இதில் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க வாலண்டியர்ஸ்லாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட். இந்த மாதம் நீ இத்தனை பேரை பேப்டிசம் கூப்பிட்டு வந்திருக்கணும். எப்படி அவன் 2 சபையில் எடுத்துருப்பான் பரவாயில்ல, இங்கே பேப்டிசம் கூப்பிட்டுவான். மனம் திரும்பிட்டாங்களா, பாவ வாழ்க்கையை விட்டுட்டாங்களா, யார் என்ன ஒன்றுமே கிடையாது. வரவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள் 30 பேர் கொடுத்தோம், 40 பேர் கொடுத்தோம். உண்மையாகவே சரசரியாக ஞானஸ்நானம் எடுக்க ஆத்துமாக்களை தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்க மனம் திரும்பி இருக்காங்களா? ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போகலான்னு யாராவது தப்பாக சொல்லி கொடுத்தாங்களா? ஞானஸ்நானம் எடுத்தால் பொண்ணு கிடைக்கும், ஞானஸ்நானம் எடுத்தால் மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்களா? என்ன நடக்குது இன்னைக்கு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்கா அவங்ககிட்ட? இதுக்கு முன்னால் நான் போய்கிட்டு இருந்த வழி தப்பு, இந்த வழி தான் சரியான வழி என்ற ஒரு பெரிய அதிகாரி, உங்கள் கையால் ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்? நாங்கள் எங்கள் சபைக்கு போவோம். அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார், ஊழியெல்லாம் செய்கிறார், கிராம ஊழியம் இந்த மாதிரி. ஃபெலோஷிப் எங்கே? சிஎஸ்ஐ. அப்படியா? நான் ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டேன். ஞானஸ்நானம் எடுத்து எங்கே சிஎஸ்ஐ போகிறீங்க? அந்த வழி தப்புன்னு தானே மனம் திரும்பி இருக்கிறீங்க. இல்லை இப்போ சிஎஸ்ஐ படி நீங்கள் போகிற தப்பாச்சே. நீங்கள் 2ஆவது ஞானஸ்நானம் பெற்றுட்டு அங்கே எப்படி போக முடியும்? அந்த ஞானஸ்நானம் தப்புன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் ஏன் அங்கே போகிறீங்கன்னா பபாங்கிறார். மனம் திரும்பலை. ஏதோ ஒரு சடங்கு செய்யணும், ஏதோ ஒரு சடங்கு செய்யணும். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த உண்மையான ரிப்பன்டன்ஸ் அடையாளம் இருக்கா? அவங்க வழியை விட்டாங்களா? அதே வழியில் தானே போயிட்டுருக்குறாங்க, அதே பண்டிகை தானே கொண்டாடுறாங்க, அதே மாதிரி தானே அலங்காரம் பண்ணுறாங்க. என்னத்தில் அவங்க மனம் திரும்பினாங்க? என் வழி துன்மார்க்கன்னு, அது பெரிய துன்மார்க்கன்னு என்ன அர்த்தம்? கெட்ட மார்க்கத்தில் தவறான வழியில் போனேன், தவறான வழியில் போனேன். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால் அந்த வழியை விட முடியலைன்னா, அந்த வழியை விட முடியலைன்னா மனம் திரும்பி இருக்கமா? ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தவறான பாதைகளை போகிறவன், போகிற பாதை தவறான பாதை. துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு. நான் யோசித்த அந்த பிளான்லாம் தப்பு. அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். சரியான பாதைக்கு திரும்ப, அதான் மனம் திரும்புதல். நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், அப்புறம் அந்த சூரிய பகவானுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுவேன். நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், ஆனால் அஸ்டார்டேவுடைய நாளை விட மாட்டேன். இல்லை வேறு அவங்கவங்க பண்டிகைகள். ஞானஸ்நானம் எடுப்போம், ஆனால் மஞ்சள் நீராட்டு விழாவும் வச்சுக்குவோம். நான் போன வழி தவறு என்று தெரியுமானால் அந்த வழியிலிருந்து மாற வேண்டும் அல்லவா?
இல்லை அந்த வழி சரின்னு அந்த வழியிலே போயிட வேண்டியதானே? மனம் திரும்பாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வது எப்படி சரியாக? இந்த வழி வேற வழி. அதான் கடந்த வாரம் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்தேன். வழிகளில் நின்று பூர்வ பாதைகளவே என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். இயேசு காட்டின வழி என்ன? அப்போஸ்தலர் காட்டின வழி என்ன? அந்த வழியில் நம்ம நடப்போம். அதுக்கு தான் நம்ம ஞானஸ்நானம் மனம் திரும்புகிறோம். பிரியமாலை இயேசு ஆரம்பிச்சோன்னு என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்க. இயேசு சீடர்கள் ஊர் ஊராக என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மனம் திரும்புங்க. மனம் திரும்பினதுனா என்ன? மனம் திரும்புறது அந்த ரிப்பென்டன்ஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் பழைய வாழ்க்கைக்கு மனஸ்தாபப்பட்டு புது வாழ்க்கைக்கு ரிப்பென்ட். ஃபீல் சாரி ஃபார் யுவர் ஓல்ட் லைஃப் and start walking in the new life. Feel sorry for your old life and start walking in your new life. அதான் மனஸ்தாபப்படுறேன். ஐயோ இப்படிலாம் நான் தெரியாமல் பண்ணி போட்டேனே, இது பைபிளில் இல்லையே, மனுஷனுடைய பாரம்பரியத்தை தேவனுடைய கற்பனை நினச்சி நான் ஃபாலோ பண்ணிட்டேனே, ஐ ஃபீல் சாரி. There's a repentance. I feel sorry for what I have done and I start walking in the right way. There's the repentance. There's the fruit of the repentance. When I walk in the right way, I bear the fruit of the repentance. மனம் திரும்பி தான் மனசாவப்பட்டேன், அந்த வாழ்க்கைக்கு நான் மனசாவப்பட்டேங்கிறத காட்டுறேன். அப்படி இல்லாமல் ஞானஸ்நானம் என்று எடுத்தால் அது ஆதி சபையின் அடையாளம் அல்ல. இது ஏதோ ஒரு திருமுழுக்கு பெற்று இல்லைன்னா ஒரு புனித நீராடி அவங்க ஃபெலோஷிப்பில் சேர்த்துக்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கணக்கு காட்டுறாங்க. இன்றைக்கி 30 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இன்றைக்கி 40 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க. பிரியமானவர்களே, ஆதி சபையினுடைய அடையாளம் மனம் திரும்புதல். You must be able to repent for your old life and you must start walking in the new life. துன்மார்க்கன், அதாவது தவறான பாதையில் போகிறவன், தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் வேத வழிக்கு திரும்ப கடவன். சரி, அப்படி திரும்பினவங்க, மனம் திரும்பினவங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? இயேசுவை நம்புகிறாங்க. பிலீவிங் அண்ட் ரிசீவிங் ஜீசஸ். அங்கே என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போ நம்ம மனம் திரும்பி இந்த இயேசு என்ற மனிதன் நாசரேத்து ஊரில் பிறந்து பாலஸ்தீனத்தின் சில பகுதிகளில் ஊழியங்கள்லாம் செய்து 32 வயதில் கொல்லப்பட்டவர். ஒரு கூட்டத்தார் அவர் உயிரோடு எழும்புறான்னு சாதிக்கிறாங்க. அந்த இயேசுனுடைய பேரால் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கு. இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறு எந்த நாமத்தினாலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அந்த நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. அதான யோவான் எழுதுறாரு. யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு ரிசீவ் பண்ணணும். ஹீ இஸ் மை பர்சனல். நாமத்தை விசுவாசிக்கிற நான் அவரை ரிசீவ் பண்ணணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு ஒரு ரைட் கொடுக்குறாரு, ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்குறாரு. அதான் சர்ச். அவங்க மனுஷராலும் மனுஷ சித்தத்தாலும் பிறவாமல் அவங்க தேவனாலே பிறந்தவர்கள். அடுத்த வசனத்தில் இருக்கும். அவங்க இரத்தத்தினாலோ மனுஷ சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததினால் அந்த இரத்தத்தினால் அந்த மனுஷ சித்தத்தினால் அவங்க பிறவாமல், அப்படிப்பட்ட ஒரு பிறப்பாக இல்லாமல் எல்லாரும் அப்படி இரத்தத்தினால தான் பிறந்திருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால தான் பிறந்திருக்கும். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் புது சிருஷ்டிப்பாக இருக்கிறாங்க. 13ஆம் வசனம் கூட வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது
நம்ம எல்லாரும் சரீரப்பிரமாக பிறக்கும்போது எப்படி? அப்பாவுடைய ரத்தம், அப்பாவுடைய ரத்தம். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபிறப்பு அடைகிறோம். அந்த மறுபிறப்பு மனுஷனுடைய ரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலாவது, ஒரு கணவன் மனைவிக்கு அவங்களுக்கு இருந்த மாம்ச விருப்பம், மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ, இல்லை அந்த ஆணுடைய சித்தம் புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல், அப்படி நம்ம பிறந்த பிறப்பு போயிடுச்சு. அப்படி பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும். தேவனாலே பிறப்பது. இப்போ நம்ம யாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் மாம்ச சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ ஒரு புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஒரு அருமையான ரகசியம், ஒரு அருமையான ரகசியம். அவருடைய மகிமையை கண்டோம். அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி தேவனாக வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணின நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம அவராலே பிறந்ததை நம்புகிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரியமானவர்களே, மனம் திரும்பி இந்த இயேசுவை நம்முடைய இரட்சகராக நம்மை ஏற்றுக்கொள்கிறோம். We receive Jesus as our personal savior. அப்படி இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? வாசிங்கள் மார்க் 16:16, மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி இயேசு சொன்ன ஒரு சடங்கு திருமுழுக்கு. மனம் திரும்பாமல் திருமுழுக்கு எடுக்கிறது பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கி நாய்க்குட்டி எடுக்க முடியாதுங்கிற சரி. இந்த தண்ணி மேஜிக் பவர் இல்லை. இவன் நான் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவருடைய சீஷன் ஆகணும்னு தீர்மானித்து அவருடைய வசனத்தை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அவரோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு கவனன்ட். இது ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு சாக்ரமெண்ட். பிரியமானவர்களே, இது புதிதாக இயேசுவோ கிறிஸ்துவோ கொண்டு வந்த வழக்கம் அல்ல. இயேசு பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த புனித நீராடல் பழக்கம் வரலாற்றில் இருக்கிறது, புராணங்களில் இருக்கு. தங்களுடைய பழைய வாழ்க்கையை தொலைத்து பாவத்துக்கு பரிகாரம் தேடி ஒரு புது வாழ்க்கையில் நுழைவதற்கு அவங்க புனித நீராடி இருக்காங்க. சாதாரணமாக நம்ம ஒரு பழக்கத்தை விட்டுட்டோம். ஒரு குடிகாரன் குடியை விட்டுட்டான். என்னப்பா குடியை விட்டுட்டியா? குடிக்கு முழுக்கு போட்டேன், அதுக்கு முழுக்கு போட்டேன் சொல்லாட்டு இல்லையே உண்டு. ஒருத்தன் வீட்டை விட்டு சண்டை போட்டு போகிறான், பிள்ளை வீட்டை விட்டு போகிறான், போடா தலை முழுகிட்டு போடா, பக்கெட் தண்ணி எடுத்து தலையில் போடணும்னு ஊற்றிட்டு போகும், எனக்கு இந்த வீட்டுக்கு நீ சம்பந்தம் இல்லை. அவள் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை தொடங்குகிற இந்த பழக்கம் சம்பிரதாயம் அநேக நாடுகளில் இருந்திருக்கு. இயேசு வருவதற்கு முன்பாகவே, வெளிப்படுவதற்கு முன்பாகவே யோவான் மூலமாக அது நடந்திருக்கு. இந்த தீட்டு கழிப்பதற்காக இவர்கள் மத்தியில் வீடுகளில் பெரிய தொட்டி கட்டி போட்டுருந்துருக்காங்க, அதில் மூழ்கி எழும்பணும்னு சொல்லி. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். ஆனால் அதுக்கு இதுக்குள்ள பெரிய வித்தியாசம், நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அந்த ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி எழுந்தோம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். பொதுவாக எல்லா கிறிஸ்தவ சபைகள்லையும் இந்த ஞானஸ்நானம் உண்டு. ஒரு நாள் ஒருவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் யூ கிவ் அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் டு பேப்டிசம். அவர் லூதரன் சபையை சேர்ந்தவர்.
நீங்கள் இந்த பேப்டிஸ்டுக்கு ரொம்ப அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு. நான் உங்கள் சபையில் ஞானஸ்நானம் உண்டா? அது உண்டு. ஞானஸ்நானம் எடுக்காத ஒருவனுக்கு உங்கள் சபையில் கிறிஸ்தவ முறையில் திருமணம் உண்டான்னு? அது எப்படி? ஞானஸ்நானம் எடுக்காமல் ஒருத்தன் மரித்து போனால் அவனை கிறிஸ்தவ முறையில் அடக்கம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அது எப்படி முடியும்னார். அப்போது ஞானஸ்நானம் எடுக்காமல் கல்யாணமும் கிடையாது, ஞானஸ்நானம் எடுக்காமல் அடக்கமும் கிடையாது. இப்போ ஞானஸ்நானம் அது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், நீங்கள் அந்த குழந்தை நல்லது கெட்டது அறியும் முன்னாலே கொண்டு போய் தண்ணி தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்துட்றீங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கணும், என் பிள்ளை கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு காத்திருந்து ஜெபிச்சு என் பிள்ளையே இந்த ஞானஸ்நானத்தை கேட்கணும்னு நான் காத்திருக்கிறேன். 2 பேரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். யார் டியூ இம்பார்ட்டன்ஸ், யார் அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கேட்டேன். அப்படியே பார்த்தப்பா உங்களெல்லாம் யார் பேசுவா? இதே செக்ரட்டரியேட் காலனியில் எனக்கு அந்த இடம் கூட நினைவு இருக்குது. இந்த விளையாட்டு சம்பவம் நடந்தது. யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க? டியூ இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்க? அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்க? என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணணும்னு காத்து துடித்து ஜெபிக்கிற பெற்றோர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அந்த பிள்ளை நன்மை தீமை அறியும் முன்பாகவே கொண்டு போய் அழ தண்ணியில் தலையில் தண்ணியை தெளித்து ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னு சொல்கிறவங்க முக்கியம் கொடுக்குறாங்களா? யார் அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, யார் டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா? எல்லா கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் இந்த ஞானஸ்நானம் முக்கியம் என்று. ஆனால் வேத வசனத்தின்படி யார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகள் இருக்கு, வேத அடையாளம் இருக்கா? ஞானஸ்நானம் இருக்கு, வேத வசனத்தின்படி இருக்கா? சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் இயேசு சொன்னார். உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொன்னார். மார்க் பதிவு செய்கிற விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இங்கிலீஷில் பிரியமானவர்களே கார்டினல் கன்ஜங்ஷன், ஆர்டினல் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் இப்போ அம்மா போகும்போது பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, ஏம்மா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த துணியை துவைச்சி போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு துணியை துவைச்சி போட்டுரு. இதில் பாத்திரத்தை கழுவிட்டும் துணியை துவைக்கலாம், துணியை துவைச்சிட்டும் பாத்திரத்தை கழுவலாம். அங்கே ஆர்டர் முக்கியம் இல்லை. பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் துணியை துவைக்க வேண்டும் என்றல்ல, துணியெல்லாம் துவைச்சிட்டு தான் பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்றல்ல. அங்கே உள்ள அந்த கன்ஜங்ஷன் இணைப்பு கார்டினல், அங்கே ஆர்டர் முக்கியம் இல்லை. இப்போ அப்பா பையன்ற சொல்லறே சீக்கிரமாக சாக்ஸ் போட்டு ஷூஸை போட்டு வாடாங்கிறார். சாக்ஸ் போட்டு ஷூஸை போட்டு வாடாங்கிறார் அப்பா. பையன் ஏன் சாக்ஸ் போட்டு தான் ஷூஸ் போடணுமா? நான் ஷூஸ் போட்டு அதுக்கு மேலே சாக்ஸ் போட்டுக்கிறேன். அங்கே ஆர்டர் முக்கியம். அப்பா என்ன சொல்கிறாரு? சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு வாடா. இல்லை நம்மள ஷூ போட்டு அப்புறம் சாக்ஸ் போடுற. அவர் என்ன அந்த காலத்து ஆள், அவருக்கு என்ன தெரியும்? நாங்கள்லாம் இப்போ தான் மாடர்ன். அப்படி தான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஏசு என்ன சொன்னார்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். இல்லை முதலே தண்ணி தெளித்து விட்டுடுறோம், அப்புறம் அவன் விசுவாசிக்கிறான், அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறோம். அங்கே பயன்படுத்தப்பட்ட கிரேக்க கன்ஜங்ஷன் ஆர்டர். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு விசுவாசம் உள்ளவனாக முடியாது. அப்போ அந்த வேத கிறிஸ்தவ அடையாளம் இன்றைக்குள்ள பொதுவான கிறிஸ்தவத்தில் காணும். இன்றைக்குள்ள பொதுவான கிறிஸ்தவத்தில் இந்த வேத கிறிஸ்தவ அடையாளம் காணும். பிரியமானவர்களே, அவங்க எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? தண்ணியில் முழுக்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி சில இடத்துல எப்படி கொடுக்குறாங்க? தலையில் தண்ணி தெளித்து கொடுக்காங்க. உங்கள் பிள்ளை காலையிலேயே போய் குளிச்சுட்டு வா, சீக்கிரம் வா, குளிச்சுட்டு வாங்குறீங்க. அந்த பிள்ளை தலையில் 2 சொட்டு தண்ணி தெளிச்சு, எப்பா நான் ஸ்நானம் எடுத்துட்டேன்ப்பா, நான் குளிச்சுட்டேன்ப்பா, நான் ஒத்துக்குவீங்களா? தலையில் தண்ணி தெளிக்கிற ஸ்நானம் ஆகுமா? அங்கே ஏசு என்ன சொன்னார்? முழுகின்னார். அந்த பேப்டிஸ்டோ என்ற சொல்லினுடைய பொருள் முழுக்கு. தண்ணி தெளிக்கிறது முழுக்காகுமா? ஒரு சடங்கு இருக்குது. ஆனால் அந்த சடங்கு வேத சடங்கா என்ற கேள்வி வருகிறது. மற்ற இடத்துல சொல்லுங்கள், மற்ற இடத்துல சொல்லுங்கள்.
அண்ணா நகரில் ஒரு நாள் ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு ஆக்ஸ்போர்டில், லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வேதையியல் பட்டம் படித்த ஒரு ஐயா, ஒரு குருவானவர், அவரை நீங்கள் என்னை பார்க்க வந்திருந்தார். ரொம்ப அதிகம் படித்தவர். அவர் கேட்டார், நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டீங்களா? இல்லையா? அப்போ அந்த கதை சொல்கிறார். அந்த சிறைச்சாலை அதிபதி அவன் தன் வீட்டாரோடு ஞானஸ்தானம் பெற்றான்னு சொல்லியிருக்க, அந்த வீட்டில் சின்ன பிள்ளை இருந்திருக்காதா அப்படின்னு. அந்த வீட்டில் கண்டிப்பாக சின்ன பிள்ளை இருந்திருக்கணுமான்னு. இல்லை இருந்திருக்கலாம்டா அப்படின்னார். இல்லாமல் இருந்திருக்கலாம்லான்னு. அப்படியே சொல்லணும், இருந்திருக்கலாம். நான் சொன்னேன், அந்த வீட்டில் சின்ன பிள்ளை கிடையாது. எப்படி தெரியும் உங்களுக்கு? பைபிளில் போட்டு. அது எங்கே போட்டிருக்கு? பைபிள் வாசிங்க போட்டிருக்கு. அந்த வீட்டில் சின்ன பிள்ளை கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்கும் அவன் பிரசங்கித்தான். ப்ரீச் டு ஆல். எல்லாரும் விசுவாசித்தார்கள். எல்லாரும் அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாருக்கும் அவன் ஞானஸ்தானம் கொடுத்தா. அப்போ இந்த வீட்டில் இருந்தவங்க யார்? எல்லாரும் பிரசங்கத்தை கேட்கக்கூடிய வயசு. இந்த வீட்டில் இருந்த எல்லோரும் யார்? எல்லாரும் விசுவாசிக்கக்கூடிய வயசு. இந்த வீட்டில் இருந்த எல்லோரும் யார்? பவுலையும் சீலாவையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவத்தில் உள்ளவங்க. அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த வீட்டில் சின்ன பிள்ளை இருந்துச்சான்னு கேட்டேன். சரி, இன்னொருத்தர் வந்தார். அந்த கள்ள ஞானஸ்தானம் பெற்றானா? அந்த கள்ள ஞானஸ்தானம் பெறல. அவனை பார்த்து இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு இயேசு சொன்னார். நான் சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்வாரி மலைக்கு போகிறீங்க, அந்த மலை ஏறுறீங்க, அங்கே 3 பேர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கான். அங்கே போயும் உங்களுக்கு என்ன எண்ணம் வருது? இந்த கல்லை எப்படியோ ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிட்டானே, நம்ம ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிடலாமா? அங்கேயும் போய் கல்லனை தானே பார்க்குறீங்க. பைபிள் நடத்துக்கு என்னை நோக்கி பாருங்கள், அப்படி ரட்சிக்கப்படும். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், நான் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற துடிப்பு வரல. அங்கே போய் என்ன வருது? அந்த கல்லை ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிட்டானே, நானும் அப்படி போகலான்னு. அது நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், எனத்தோடு தான் சேரும். சிலருக்கு அந்த கல்லனோடு தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். கல்லன் எப்படியோ ஒரு சப்வேயில் போயிட்டானே, ஒரு பைபாஸில் போயிட்டானே, நான் அப்படி போயிட மாட்டேதா? ஏன்பா இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், நான் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாதா? கல்லை எங்கே போனான்? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பேன்னு இயேசு சொன்னார். அன்றைக்கி எங்கே போனார்? பாதாளத்துக்கு போனார். அப்போ கல்லை எங்கே போனான்? அவரோட பாதாளத்துக்கு போனான். அப்போ பரதேசி எங்கே இருந்துச்சு? பாதாளத்தில் இருந்துச்சு. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை போன இடத்துல கடைசியாக போனது அந்த கல்லனாக இருக்கும். அங்கே இருந்த பரிசுத்தவான்களெல்லாம் இயேசு மீட்டு கொண்டு இப்போ பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ கள்ளம் போன இடத்துக்கு போகணுன்னு விரும்புகிற எல்லாரும் பாதாளத்துக்கு போவாங்க. அவர்களை மீட்டுக்கொள்ள இயேசு வரமாட்டார். போகணுமாங்க? எப்படி ஆனாலும் பைபிள் கீழ்ப்படியக்கூடாது. அதுதான் பைபிளுக்கு எதிர்த்து நிற்கணும். பாரம்பரியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், பைபிளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். என்ன மனம் அது? சரி, வேதவசனம் போயிடல, என்ன உட்காந்து பேசுவோம். இல்லை எங்கே சர்ச் வழக்கம் தான் இல்லை. பிரியமானவர்களே, குறிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல, முதல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு 2வது குறிப்பில் 3வது தான் பேப்டிசம். அது என்ன உடன்படிக்கையாக இருக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இப்போ ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் நிச்சயித்துட்டாங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு நிச்சயித்திருக்காங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாம் நடத்த நிறைய பேர் இருக்கீங்க. எடுக்காதவங்க தான் இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஏற்று நிற்காதீங்க, வேதத்துக்கு ஏற்று நிற்காதீங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் ராபர்ட் சைமனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன், அவருக்காக நான் கத்துறேன், உயிரை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே,
ஒரு பையன் ஒரு பொண்ணும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 பேருமே விரும்புகிறாங்க. பெற்றோர்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 பேரும் ஷாப்பிங் போகிறாங்க. 2 பேரும் ஃபோன் பேசுகிறாங்க. ஒருத்தர் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே விட்டுற முடியுமா? திருமணம்னு ஒரு சடங்கு வைக்கிறோம். அதான் உடன்படிக்கை பண்ணுற ஒரு சடங்கு. இவன் அந்த பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பொண்ணு இப்போ தான் வர்றா. உள்ளே வரும்போதே திடீர்னு நம்ம ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போய்ட்றான். இந்த சடங்கு எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இப்போது அவன் பெரிய பணக்காரன். அவன் சொத்தில் ஒரு காசு கூட அவளுக்கு போகாது. கல்யாணத்துக்கு ஒரு அந்த ஹாலில் அவள் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கா, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இவன் விழுந்துட்டான் கீழே. ஒரு பைசா கூட அவளுக்கு சட்டப்படி போகாது. சரி, இப்போ எல்லாம் வாக்கெல்லாம் கேட்டு கையை பிடிச்சி வாக்கு கொடுத்துட்டாங்க. அந்த குருவானவ பிரகடனப்படுத்துகிறாரு. இந்த நேரம் முதற்கொண்டு இவர்கள் 2 பேரும் தேச சட்டத்தின்படி புருஷன் மனைவியாக இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன்லாம் சொல்லிட்டார். கைப்பிடிச்சி கொடுத்தாங்க, இல்லை மோதிரம் மாற்றினாங்க, தாலி கட்டினாங்க. ஏதோ ஒரு சடங்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ வெளியே போகிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. இன்னும் வெளியே போகிறாங்க. அவன் திடீர்னு கீழே விழுந்து இறந்து போய்ட்றான். சட்டப்படி அவன் சொத்து எல்லாத்துக்கும் அவள் உரிமை. அப்போ இந்த ஒரு சின்ன சடங்கு, அதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தர் நேசித்தாங்க, ஒருத்தர் பார்த்து பேசினாங்க, ஃபோன் பண்ணாங்க, கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ஒன்றும் கணக்கில் கிடையாது. இந்த சடங்கு தான் அவளை அவனுக்கு உரியவனாக மாற்றுகிறது. அந்த சடங்கு, அந்த உடன்படிக்கை. நீங்கள் இயேசுவை நேசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், இயேசு உங்களுக்கு வரங்களை தரலாம், நீங்கள் அவர் உங்களை நடத்தலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த சடங்கு தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறது. இந்த சடங்கு அவ்வளோ முக்கியம். நான் அவருக்கு, அவர் எனக்கு. அந்த உடன்படிக்கை. பெரியம்மாள் ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டு கொடுக்குறீங்க, எழுதி கொடுக்குறீங்க. நான் இவ்வளோ ரூபா அவன்கிட்ட வாங்கியிருக்கேன், இவ்வளோ நாளைக்குள்ள அவனுக்கு திருப்பி தந்துடுறேன், எல்லாம் நீங்கள் நான் செய்கிறேன்னு எழுதி கொடுக்குறீங்க. கடைசியில் ஒரு சின்ன கையெழுத்து போடுறீங்க. அந்த ஃபார்மில் கடைசியில் ஒரு சின்ன கையெழுத்து போடுறீங்க. அந்த கையெழுத்து நீங்கள் போடலைன்னா நீங்கள் எழுதின எதுவுமே செல்லாது. அதே போல தான் இந்த ஒரு சடங்கு இல்லை என்றால் உங்கள் விசுவாசம், உங்கள் ரட்சிப்பு அறிக்கை எதுவுமே சொல்ல. அதனால தான் இயேசு சொன்னார், பரிசேயர் வேதபாரகர் தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக தேவ நீதியை தள்ளி போடுகிறார்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோம். பெரிய மனம் திரும்புகிறோம், இயேசுவை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் தான் நம்ம மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கலை, இல்லை அவங்க வேத வசனத்தின்படி எடுக்கலை, நம்ம வேத வசனத்தின்படி எடுக்கிறோம். 4வது பிரியமல் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய அடையாளம், அன்றைக்கு அவருடைய இடத்துல காணப்பட்ட அடையாளம், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிட்டாங்க. இவங்கெல்லாம் யார்? இயேசு உயிர் தெழுந்தார் நம்புகிறாங்க. இவங்க யார்? நம்பலை. இவங்க யார்? பழைய வாழ்க்கைக்கு மனம் திரும்பிட்டாங்க. இவங்க யார்? அதே வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இவங்க யார்? இவங்கெல்லாம் முழுகி ஞானஸ்நானம் இயேசு நாமத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க யார்? அதெல்லாம் எடுக்கலை, மாறுபடுறாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட வாழ்க்கையிலிருந்து மாறுபடுகளை விட்டு விலகி இருக்கிறாங்க. நீங்கள் புதிய ஏற்பாடு வாசித்து பாருங்கள், பல இடங்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகு, பக்தியின் வேஷத்தை மரணை மறிக்கிறதை விட்டு விலகு, விக்கிரகாரங்களை விட்டு விலகு, விலகு விலகு விலகு. அதே நான் கொரோனா பீரியடில் பேசின ஒரு மெசேஜ், யார் யாரெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு கொரோனா பீரியடில் பேசணும். விலகணும். கொரோனா பீரியடில் சொன்னாங்க, அவங்கள விலகிடு, தள்ளிடு, விலகிடு, எல்லாரையும் நேசிங்க. ஆனால் என்னென்ன காரியத்தை செய்கிறவங்களை விட்டு விலகுங்க. அங்கே ஒரு டிவைடிங் லைன் வருது. இவங்க யார்? இவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய, இவங்க யார்? வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு டிவிஷன் வரணும். இது ஒரு அடையாளம்.
பழைய வாழ்க்கையை விட்டு அந்த மனம் திரும்புகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், வேத வசனத்தின்படி திருமுழுக்கு எடுக்கிறோம், மாறுபாடான சந்ததியை விட்டு நம்ம விலகிறோம். விலகி 5வது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். இதான் 2வது பாயிண்டில் தான் நான் இன்னும் நிற்கிறேன். அவங்களுடைய 2வது இதுதான் சர்ச் ஃபார்ம் ஆகுது. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க, விலகி அவங்கெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபெல்லோஷிப், அந்யோன்யத்திலும் அவங்க அங்கே அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முழுசு நேசிக்க நேரம் இல்லை. 46க்கு வாங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி பில்டிங்லாம் கிடையாது. இயேசுவும் தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்தில் வச்சு தான் பேசினார். இவங்க இந்த மாதிரி கூட்டங்கள் அவங்க டெய்லி எல்லாம் மீட் பண்ணுறாங்க. இயேசு என்ன சொன்னார், இயேசு எங்களுக்கு இப்படிலாம் உபதேசம் பண்ணார், அவங்க கொலை செய்யாதிருப்பாங்கன்னு சொன்னார், இயேசு நீ மற்றனை மூடன் கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லியிருக்கு, இயேசு இச்சையோட பார்த்தாலே தப்புன்னு சொன்னார். இப்படி இயேசுட்டு அவங்க கேட்டதெல்லாம் இயேசு இப்படி சொன்னார், இயேசு இப்படி சொன்னார், இயேசு அப்படி பண்ணார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க அனுதினமும் கூடி வர்றாங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு குரூப்பா அந்தந்த வீடுகளில் கலெக்ட் ஆகுறாங்க. மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபையாக உருவாக ஆரம்பிச்சு. இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்றாங்க. சபைன்னு நான் சொன்னாலே சட்டசபை, சங்கீத சபை, இந்த மாதிரி இது ஒரு கிறிஸ்தவ சபை. இவங்க அடையாளம் என்ன, இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்புகிறாங்க, சாதிக்கிறாங்க. அப்புறம் 2வது இவங்க அடையாளம் என்ன, இவங்க எல்லாம் பழைய வாழ்க்கையிலேருந்து மனம் திரும்பி இயேசுவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக திருமுழுக்கு எடுத்து மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி இவங்கெல்லாம் இப்போ ஒரு கூட்டமாக கூடி வர்றாங்க, ஒரு ஜனக்கூட்டமாக கூடுறாங்க. இப்படி தாங்க முதல் சபைங்கிறது உருவாச்சு. அப்போ இவங்களுடைய அடையாளம் என்ன, சிலுவையா? அவங்க கூடுற வீட்டிலலாம் ஒரு சிலுவை வச்சுருந்தாங்களா? இல்லையே. அவங்க சாலமோன் மண்டபத்தில் கூட்டினாங்க, கடற்கரையில் கூட்டினாங்க, ஆற்றங்கரையில் கூட்டினாங்க, ஒரு மூப்பனுடைய வீட்டில் கூட்டினாங்க, வீடுகள் தோறும் எந்தெந்த வீட்டில் இடம் இருக்கோ கேப் இருக்கோ வீடுகள் தோறும் கூட்டினாங்க. அவங்களுக்கு எந்த பில்டிங்கும் கிடையாது. 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்களுக்கு பில்டிங் அடையாளம் இல்லை. அங்கெல்லாம் ஒரு ஆர்ச் அடையில் ஜன்னல் வைக்கங்களா, அது அடையாளம் இல்லை. அவ இவங்களுக்கு இருந்த அடையாளம் என்ன, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், மாறுபாடான சந்ததி விட்டு விலகிறோம், அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸ் எப்படி நாங்கள் நடக்கிறோம். இந்த ஒரு சின்ன கூட்டமாக கூடி வந்தது. இதுதான் சபை என்று அழைக்கப்பட்டது. ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16:18 வாசியுங்க. Matthew 16:18. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், பத்ரோஸ். இது சில பேதுரு மேலே சபை கட்டினாருமா. அதுக்கு அந்த வசன வெளிச்சம் இல்லாததுனால, அந்த மொழி நடை தெரியாததுனால. பெட்ராஸ் அப்படின்னா சிங்கிள், ஒரு சின்ன கல், ஒரு சின்ன கல்லை கூட பெட்ராஸ்ன்னு சொல்லலாம். பத்ரோஸ் கல், சின்ன கல். நீ கல்லாக இருக்கிற, சரியான மொழிபெயர் எப்படி, பேதுருவே நீ ஒரு கல்லாக இருக்கிற, இந்த கண்மலையின் மேல் பெற்றே பன்மை ப்ளூரல், இந்த கூழாங்கல் மேலே சபையை கட்டுவேன்னு சொல்லலை. இந்த கண்மலை, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த பூமியை நிரப்பும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா தீர்க்கதரிசி. அந்த கல் தானியேல் சொல்கிறார், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வந்து, அது பெரிய மலையிலேருந்து பெயர்ந்து வந்த ஒரு சின்ன கல், அது பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிட்டு.
பர்வதம், பெட்ரா. அப்போ அந்த சிங்குலர் ப்ளூரல் வித்தியாசம் தெரியல. நீ கல்லா இருக்கிற இந்த பாறையின் மேல், இல்லைன்னா அந்த கண்மலையின் மேல் சபை. அது என்னங்க கண்மலை? என்ன கண்மலை அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இது சுருக்கமாக சொல்லி நம்ம ஜபத்தை கடந்து போகிறோம். கிறிஸ்தவ அடையாளம் தாங்க. இப்போ இயேசு கேட்க சாதாரண ஒரு மனுஷன், அப்போ 31-32 வயசுக்குள்ளே இருந்திருக்கும். இயேசு கேட்குறாரு, நான் யாருன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஒரு நீ பெரிய தீர்க்கதரிசி, நீ பெரிய மிராக்கிள் ஒர்க்கர், நிறையா சொல்கிறேன். சரி, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிற? சாதாரண மனுஷன், நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? அப்போ பேதுரு சொல்கிறான், நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எபிரேய சொற்றொடருடைய பொருள், நீர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம். நீர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம்னு அர்த்தம். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த பாலகன் யார்? நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன். அந்த பாலகன் தான் நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன். பழைய ஏற்பாட்டிலே இருந்துச்சு. அந்த தேவன் நீதாயா, பாலகனா பிறந்த வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா நீதாயா அப்படிங்கிறான். அப்போ இயேசு சொல்கிற, இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த இயேசுவை யார் யார் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த பாறையின் மேல் என் சபை, ஏன்னா கிறிஸ்தா மூளைக்கல், அந்த ரெவலேஷனில் என் சபையை நான் கட்டுவேன். அந்த சபையினுடைய அடையாளம் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அதுதான் இயேசு கட்டுகிற சபை. இயேசு கட்டுகிற சபையினுடைய ஒரு அடையாளம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாதிப்பது. இயேசு கட்டுகிற சபையினுடைய இன்னொரு அடையாளம் அவங்க வாழ்க்கையில் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஒருமனப்பட்டு அப்போஸ்தல உபதேசத்தில் நடப்பாங்க. அதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ சபையினுடைய அடையாளம். இப்போ நம்ம அந்த அடையாளத்தில் இருக்கோமா இல்லையா? தனிப்பட்ட முறையில் உங்களே யோசித்து பாருங்க. கர்மேல் திருச்சபையை யோசித்து பாருங்க. இந்த சபை அந்த அடையாளத்தில் இருக்கா? இல்லை உங்களுக்கு இருந்த மற்ற சபைகளை யோசித்து பாருங்க. உண்மையாக அங்கே மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களா? இல்லை வர்றவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களா? இல்லை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களா? இல்லை அவங்க மனம் திரும்ப வச்சு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களா? விசுவாசம் உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்களா? மாறுபாடான சந்தேகத்தை விட்டு விலகின்னு போதிக்கவாது செய்கிறாங்களா? பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்களை ஒப்பு கொடுக்குறாங்களா? இதான் ரெண்டாவது அந்த அப்போஸ்தல சபையினுடைய அடையாளம். என்னை தாழ்த்தி சொல்கிறேன், இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, எல்லா கிறிஸ்தவ ஐக்கியங்களிலேயும் இந்த அடையாளம் காணப்பட வேண்டும்.